வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 ஹெச்பிக்கு உண்டான 3 ஃபேஸ் சர்வீஸ் ஒயரிங் தான் பண்ண வந்திருக்கோம். ஸோ அதுக்குண்டான மீட்டர் பாக்ஸ் ஒயரு எர்த்திங் ஒயரு எல்லாமே கொண்டாந்துட்டாங்க. 50 ஹெச்பி எல்டி 3 ஃபேஸ் சர்வீஸ்க்கு எத்தனை ஸ்கொயர் கேபிள் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம 4 கோரில் 35 ஸ்கொயர் கேபிள் காப்பர் கேபிள் போட்டிருந்தா நல்லாயிருக்கும். ஒரு 60 to 70 ஹெச்பி வரைக்குமே நல்லாவே தாங்க அப்படின்னாங்க. அங்கே தேவை பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பி ஒருவேளை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக நம்ம ஒரு 35 ஸ்கொயர் கேபிள் வந்து போட்டிருக்கோம். அது கேபிள் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு கேபிள் இருக்குது, அது ஆகுமா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம போய் பார்த்துட்டு செக் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா அது விஆர் வந்து 1916 ஒயரு 35 ஸ்கொயர் ஒயரு விஆர் ஒயர் வந்துருந்துச்சு. ஸோ இதையே கூட போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம நார்மல் 3 ஃபேஸ் ஒயரிங் எப்படி பண்ணுவோமோ, அதாவது சர்வீஸ் ஒயரிங் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பைப் வச்சு ரீல் கட்டி எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு உண்டான ரீல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளே பைப்பெல்லாம் கட் பண்ணி ஓட்டையெல்லாம் போட்டு நம்மளே ரெடி பண்ணிட்டோம். ஸோ அது என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பின்னாடி எல்லாமே வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மீட்டர் பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து வாஷ் பேஷன் போல்ட் வந்து ஒரு 4 போல்ட் வாங்கிட்டு செவத்தில் ட்ரில் பண்ணிட்டு அதை அப்படியே மார்க் பண்ணி ட்ரில் பண்ணியாச்சு. வாஷ் பேஷன் ஃபோல்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம். எதனால் வாஷ் பேஷன் போல்ட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் மீட்டரையே இடத்த மாற்றுறாங்க அப்படின்னா ஸோ இந்த போல்ட் நெட்டை வந்து அப்படியே நம்ம கழட்டிட்டு வந்து வேறு இடத்துக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து வாஷ் பேஷன் போட்டு மூடிருக்கோம். ஏன்னா கோச்சஸ் குறை இதெல்லாம் போட்டிருந்தோம்னா நம்ம வந்து சுற்றியில் வச்சு தான் அடிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து கழட்டும் போது ரொம்ப பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகிற வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் நம்ம வந்து வாஷ் பேஷன் போல்ட்டு போட்டுக்கிறது நல்லது. ஸோ அதுக்குண்டான ஒயர் தான் பார்த்தீங்கன்னா இந்த 1916 விஆர் ஒயரு. நம்ம நார்மலாக ஒரு 3 ஃபேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து இழுக்கிறது வந்து ஒரு 720 இல்லை 780 வந்து போட்டு 3 ஃபேஸ் லைன் இழுக்கும்போது அந்த ஒயர் போடுவோம். ஸோ சேம் அதே ப்ராசஸ் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பெண்டு போட்டு யூனியன் போட்டுலாம் போட்டிருக்கோம். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக வந்து அந்த 1 இன்ச் பைப்புனா நம்ம அப்படியே ஸ்ப்ரிங் விட்டு எடுத்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து அந்த மாதிரி டைட் பண்ண முடியாது. எதுக்காக யூனியன் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம பெண்டெலாம் போட்டு ரொட்டேட் ஆகும்போது ஒயர் நிறையவே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து யூனியன் போட்டு ஃபுல்லாகவே டைட் பண்ணிக்கிறோம். இதில் 2 பெண்டு போட்டிருக்கோம். கீழே ஒரு பெண்டு 3 பெண்டு 2 யூனியனு ஒரு 6 அடி ஜிஐ பைப் போட்டிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ச் பைப்பு. 2 இன்ச் பைப் போட்டால் தான் உள்ளே வந்து ஒயர் கொஞ்சம் லூஸாகவும் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். அதுக்காக தான் 2 இன்ச் பைப் போட்டிருக்கோம். மேலே டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா 2 பெண்டுக்கு நடுவில் ஜாயிண்ட்டுக்கு வந்து நம்ம கப்ளிங் போடாமல் யூனியன் போட்டிருக்கோம். 2 பெண்டுக்கு நடுவில் கப்ளிங் போட்டுட்டு நீங்கள் பெண்டை வந்து டைட் பண்ணும்போது ஒயரும் வந்து ட்விஸ்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புள்ள இல்லை, கண்டிப்பாக ட்விஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூனியனை போட்டுட்டு நம்ம ஒயரை வந்து ஆல்ரெடி நம்ம நார்மல் சின்ன ஒயராக இருந்தால் ஈஸியாக கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஹெவியான ஒயர் அப்படிங்கிறனால நம்ம வந்து பெண்டுக்கு நடுவில் வந்து யூனியன் போட்டு பெண்டில் கோர்த்துட்டு அப்படியே பெண்டையும் யூனியனையும் கனெக்ட் பண்ணி ஒரு டைட் பண்ணால் மட்டும் போதும். மீட்டர் பாக்ஸை வச்சு அதை ஹைட்டை அளந்து பார்த்ததில் 6 அடி பைப் வருது. அதாவது 6 அடி வருது. அந்த 6 அடிக்கு வந்து நம்ம 20 அடி லென்த்து பைப் வந்து ஜிஐ பைப் வந்து கட் பண்ணி அதில் த்ரெட்டு போட்டு மரம் போட்டு கொண்டாந்துட்டோம். அதை வந்து கனெக்ட் பண்ணிட்டு இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்டு போட்டு அந்த 6 அடி பைப்புக்கும் அந்த பெண்டுக்கும் இடையில ஒரு யூனியனை போட்டு டைட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த பெண்டில் ஒரு கப்ளிங்கை போட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் நிப்பல் வந்து கனெக்ட் பண்ணி மீட்டர் பாக்ஸுக்குள்ளே டேரெக்டாக விட்டுருவோம். ஏன்னா பெண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் பாக்ஸுக்குள்ளே டேரெக்டாக விட முடியாது. விட்டால் பெண்டு போய் அந்த பாக்ஸோட ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து பைப் வந்து டேரெக்டாக நேர் நிற்க வைக்க முடியாது, சாஞ்சாப்பில் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்டென்ஷன் நிப்பல் போட்டு ஒரு சின்ன ஒரு அடியிலையோ இல்லை 1.5 அடியிலையோ கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பாக்ஸை விட்டு தள்ளி இருக்கும், நமக்கு கிளாம்பெலாம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்டென்ஷன் நிப்பல் போட்டு பாக்ஸ்குள்ளே விட்டுறோம். ஸோ பைப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒயர்லாம் விட்டு இழுத்து முடிச்சு டைட் பண்ணி வச்சாச்சு. ஸோ நீ வந்து ரீல்ஸ் வந்து கட்ட வேண்டியதாக பாக்கி. ஸோ அதுக்குண்டான வந்து இப்போ நார்மல் நம்ம 3 ஃபேஸில் எப்படி பண்ணுவோமோ அதையே தான் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸுக்கு ஸ்டே கம்பி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் கம்பி தான் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து 8ஆம் நம்பர் கம்பி போட்டிருக்கோம். 10ஆம் நம்பர் கம்பி போட்டால் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நம்ம 8ஆம் நம்பர் கம்பி போட்டிருக்கோம். ஏன்னா இது 1916 ஒயர், அதாவது 35 ஸ்கொயர் ஒயருங்கிறனால வெயிட் ரொம்பவே ஹெவியாக இருக்கும். ஸோ இழுத்து கட்டுறதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக ரீல்ஸில் மேலே ஒரு ஹோல்ஸு கீழே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த 2 ஹோல்ஸ்லையுமே நம்ம வந்து 8ஆம் நம்பர் காப்பர் கம்பியை வந்து விட்டு நம்ம ஒரு சப்போர்ட்டுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து இழுத்து கட்டியிருக்கோம். ஸோ அது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கேபிள் போட்டிருந்தா, அதாவது 35 ஸ்கொயர் கேபிள் போட்டிருந்தா இவ்வளோ வேலையே இல்லை, சிம்பிளாக வேலை முடிஞ்சிருக்கும். இது வந்து ஆல்ரெடி வந்து ஒயர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஒயரையே வச்சு போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இந்த ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ரீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே கிடையாது. நம்மகிட்ட வந்து நம்மளாக போட்டு இது பண்ணால் தான் உண்டு. ஏன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா 1716 வரைக்கும் மட்டும்தான் ரீல்ஸ் ஒவ்வொரு பக்கம் இருக்கும்.
இந்த 1916க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் ரீல்ஸ் வந்து அவ்வளோக்கா கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூபிவிசி பைப்பு 1 இன்ச் யூபிவிசி பைப் எடுத்து நம்மளே வந்து ஹோல்ஸு புதுசாக போட்டாச்சு. ஸோ மார்க் பண்ணி நீட்டாக அழகாக மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அளவு வச்சுட்டு இந்த ரீல்ஸுக்கு உண்டான வந்து ஹோல்ஸை வந்து 1916 ஹோல்ஸு. ஸோ அதுக்குண்டான ஹோல்ஸை வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸா கட்டரை வச்சு போட்டுட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு ரீல்ஸை வந்து ஃபுல்லாகவே கோர்த்துட்டோம். இது இழுத்து கட்டுறதா கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து இழுத்து கட்டும்போது ஃபுல் வெயிட்டாக இருந்துச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையுமே கோர்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்க அடுத்து அப்படின்னா இந்த பைப் எடுத்து நிப்பாட்டுறதுக்குள்ளே தான் போதும் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல் வெயிட்டு ஒரே ஆளாக மேலே தூக்கி பிடிச்சிக்கிட்டு வந்து கிளாம்ப் பண்ண முடியல. இது பார்த்தீங்க அப்படின்னா செவுத்தோட நம்ம வந்து கிளாம்ப் பண்ணியிருக்கோம். எப்படின்னா எம்எஸ் கிளாம்ப் போட்டு செவுத்தில் வந்து ஹோல்ஸு போட்டு அந்த பக்கம் பின்னாடி ஒரு பட்டாவை போட்டு 8 இன்ச்சு போல்டு நெட்டு போட்டு டைட் பண்ணிட்டோம் ஃபுல்லாக. ஏன்னா நம்ம நார்மல் கிளாம்ப்லாம் அடித்தா பிடிக்கிட்டு வந்துடும் இந்த வெயிட்டுக்கு. செவுத்தோட வந்து ஃபுல்லாக கிளாம்ப் பண்ணியிருக்கோம். அப்போ நான் தான் ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறக்காக. ஏன்னா வெயிட் ஓவர்லோடு, இது வந்து வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம். இதை நிப்பாட்டுறக்குள்ளே ஒரு பொழுதே முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க் அப்படிங்கிறனால ஃபுல் டே இழுத்துருச்சு இதில். ஸோ ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க.